ஏன்டா தினம் தினம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? அவளை நினைச்சுதான். அப்படி எவ உன்னை ஏமாத்திட்டு போனா? டெய்லி குடிச்சு குடிச்சு அவ யாருன்றத நானே மறந்துட்டேன். காசுல ஒரு 30,000 கொடுங்கண்ணா. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேண்ணா, முடியலண்ணா. தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. உங்களை நம்பிதானா வந்துனுக்குறேன். காசுக்கே ரொம்ப கஷ்டம்ப்பா. நானே சோத்துக்கு வழி இல்லாம தான் வந்து கூலி வேலை செய்யறேன். நான் எல்லாரும் மாதிரி ஏமாத்திடலாம் மாட்டேண்ணா. கண்டிப்பா அடுத்த மாசம் வட்டி முதலோட போட்டு காசு என்னவோ கொடுத்துறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, இந்தா கொடுங்கண்ணா. ஏப்பா கஷ்டம்னு கேக்குற, மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. அண்ணா, என் வாழ்நாள்ல நான் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. என்னப்பா தம்பி, சௌக்கியமாக்குறியா? யாருண்ணா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கிறீங்க? ஆம்பளை குடிக்கிறான்னா யார் காரணம் தெரியுமா? சத்தியமா அந்த மேடையிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன், பெண்கள் தான் காரணம். ஒரு காலத்துல பிறந்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாசத்துல ஒரு பாட்டில்ல பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே திரியிறான். யாரு காரணம்? இந்த பெண்கள் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில பால் கொடுக்குறாங்க, பாட்டில மேல பாசம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்றது? காரணம் யாரு? நீங்க தானே. ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால் போட்டுக்கிட்டு ஆடுவோம், போடாம. சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும், செத்து போகணும். பாப்பா, ஒரு பிளேட் போடு. ஒரு பிளேட் பானிபூரி கேட்டேன். காலா இருக்கா? மசாலாவது இருக்கா? அது மார்க்கெட்ல தான் இருக்கு. என்னதான் இருக்கு கடையில? பிளேட் இருக்கு, பூரி இருக்கு, அங்க நான் இருக்கேன். என்ன பக்கத்துல ஒரு மாடு தான் இருக்கு. பானிபூரி இருக்கா? இருக்கு. போடுங்க. தாங்க. என்ன பாப்பா இது? நீங்க தானே கேட்டீங்க பானி பூரி, பானிபூரி. இதுல சைன் போடு. சைனா? ஆமா. என்னங்க? போடு போடு. இப்ப சைன் போடுறது என்ன தெரியுமா? என்னது? டிவோர்ஸ் பத்திரம். இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? என்ன எழுதிருக்கு? நான் கல்யாணம் பண்ண புதுசுல இந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன்ல, உன் பேருக்கு எழுதி வச்சேன்ல, அது நீ எனக்கு திருப்பி தரேன்னு எழுதிருக்கு. அப்புறம் ஸோ இனிமே எப்போ கிளம்புறான் தான் மேட்ரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். என் ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ற சுத்திக்கிட்டே இருக்கு. அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் கூட கல்யாணம் ஆகலாம். சரி, நீ அதுக்கு முன்னாடி போறதுனாலும் போகலாம், இல்லை லேட்டாக கூட போகலாம். பட் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீ 1 வீக் தங்கிட்டே போ. உட்கார் 1 வீக் அப்புறம் போய்க்கலாம். பேனா இல்ல சும்மா. இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? அங்க என்ன உனக்கு பூட்டிங்கிற வேலையா? இங்க போயிட்டு வர நீ போ. பசங்க கூட வெளியில போயிட்டு வரமா? பசங்க கூட நிக்கிற வேலை? பின்ன பொண்ணுங்க கூட வெளில போக முடியும்? ஓ, அப்ப சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ? ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்குறான்டா. அந்த போன ரேட் என்ன தெரியுமா உனக்கு? ஏய், ₹1,00,000 கொடுத்தானு இதுல கிடைக்கிற சந்தோஷம் அந்த போன்ல கிடைக்குமாடா? சத்த நிம்மதியா இருக்க போறாடே. டேய், எனக்கு அது பிரச்சனை இல்லடா. வீட்ல ஏன் போன் அடிச்சது ஏன் பொண்டாட்டிடா? எடுத்து படிக்க சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? படி என்று மின்னல் டார்ச்சர் கொடுத்ததால் வீட்டை விட்டு ஓடி போன அழகான 10 வயது சிறுவன்.
ஓடிப்போன சிறுவனை கடத்தி சென்று கண்ணு முடியை நோண்டி கைகால்களை முறித்து ட்ரெயினில் பிச்சை எடுக்க வைத்தனர். என் தங்கச்சி குடிக்கும் போது எட்டி பாத்தியா? ஆமா. எது ஆமாவா? இன்னும் இவ்வளவு தைரியமா சொல்ற? அறிவில்ல உனக்கு வெக்கமான சூடு சொன்னதா இருக்கா? எதையா அடி பார்த்தா? ஏய், நீ என்ன சொன்ன என்கிட்ட? என் சோப்பை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீல, அதனால உன் சோப்பை யூஸ் பண்றாளே இல்லையான்னு எட்டி பார்த்தேன். யார் இந்த ஐஸ்வர்யா ஹாய் மெசேஜ் அனுப்பியிருக்கா? அது 2 நாளா வந்துட்டு இருக்கு. நானும் டெலீட் பண்ணணும் ட்ரை பண்ண, டெலீட்டே ஆக மாட்டேங்குது அந்த மெசேஜ். நான் டெலீட் பண்ண ட்ரை பண்ணட்டுமா? பண்ணி பாரு. டெலீட் ஆச்சு. சரி, யார் இந்த ஐஸ்வர்யா உனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணது? எந்த ஹாய்? இப்பதான் மெசேஜ் வந்துடுச்சு, நானும் டெலீட் பண்ணிட்டேனே. என்ன மெசேஜ்? டேய், ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. காமெடி மெசேஜா? வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்ல. வண்டி பஞ்சரா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வண்டியில் பெட்ரோல் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. ஒயர் இருக்குது அடுத்த விஷயம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா தான் ப்ராப்ளம். சாவி செட் ஆகல. இந்த சாவி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி மத்தவங்களுக்குலாம் நல்லது நடக்குமா? ஆனா எனக்கு மட்டும் என்ன நடந்தாலும் நல்லதுக்கு நடத்துக்கணுமா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு கடவுளே. நமக்கு வாழ்க்கையில 2 பிரச்சனை தான். 1, சீக்கிரமா தூங்க முடியாது. 2, தூங்கின சீக்கிரத்துல எழுந்திருக்கவே முடியாது. உன்கிட்ட தகராறு செய்ய வரல, செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டி குத்து நடக்கிறதுக்கிட்ட ஏமா இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன். மனுஷனா கொஞ்சம் நிதானம் வேணும். எனக்கு அது இல்ல, நெஞ்சில ஏறி மிதிப்பேன். இதெல்லாம் இப்படி தள்ளி வெளியே இவனை இங்க படுக்க வைக்கணும்னு சொன்னேன். என்ன கட்டிங் பண்ணலாம் பை? பையா சைடுல 2 போட்டு தோ இந்த மாதிரி பியர்ட் ஷேப் பண்ணி விட்டுருங்க. அவனுக்கு பியர்ட் இருக்கு, அவன் இந்த ஸ்டைல் வச்சிருக்கான். நீ 4 கீழே 4 மயிரை வச்சுட்டு இப்படி வெட்டினா எப்படி பை வெட்ட முடியும்? பையா 10 வருஷமா உங்க கடைக்கு தான் முடி வெட்ட வந்துட்டு இருக்கேன். சரி, உன்னை வேற கடைக்கு போறேன். பை பை, பக்கா வெட்டலாம் பை. என்ன பை, நீ கேட்ட மாதிரியே பியர்ட் பக்காவா இருக்கா? எங்கடி போற? உனக்கு வாஸ்கோட காமா தெரியுமாமா? தெரியும். இப்போதைக்கு என்ன? எப்படி? நான் அந்த காலத்து 10ஆம் கிளாஸ் டி. கடல் வழியா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சு வந்தானே. அவர் மட்டும் அவங்க அம்மா கூட இருந்திருந்தா இந்தியாவை கண்டே பிடிச்சிருக்க மாட்டாரு. ஏன்? ஆமா, அவங்க அம்மா கேட்டிருப்பாங்கல்ல, எங்க போற, எப்படி போற, யார் கூட போற, யாரை பார்க்க போற, எப்ப வருவேன்னு. அப்புறம் எப்படி இந்தியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு? வீட்டை தொடர்ந்து போன சாக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சும்மா நோயின்னு கேள்வி கேட்டு போவோம் அந்த பக்கம். உடனே சாவணும்னா விஷத்தை குடி, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சாவணும்னா கல்யாணத்தை முடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் மீனாவும் சேர்ந்து சுத்துறது செட் ஆகல. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறோம். நீங்க சுத்துறது எங்க குடும்பத்துக்கு செட் ஆகல.
அப்ப உங்க குடும்பத்துல யாரையும் சேர்ந்து சுத்த வேணாம்னு சொல்லுங்க. அவங்களே சேர்ந்து சுத்த வேணாம்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் செட் ஆகலையே. ஐயோ, நீங்க ஜோடியா சுத்த செட் ஆகலன்னு சொன்னேன். செட் ஆனனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தோம். நீங்க சுத்தது எங்க குடும்பத்துக்கு செட் ஆகல. அப்ப உங்க குடும்பத்துல யாரையும் சேர்ந்து சுத்த வேணாம்னு சொல்லுங்க. அவங்களே சேர்ந்து சுத்த வேணாம்னு சொல்றீங்க? ஐயோ இனிமே நான் சேர்ந்தே சுத்தற போதுமா? நீ சும்மா இருமீனா? இவருக்காக ஏன் நம்ம சேர்ந்து சுத்தாம இருக்கணும்? நாங்க சேர்ந்து தான் சுத்துவோம். எனக்காக இல்ல மாப்பிள்ள, எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது. அப்ப உங்க குடும்பத்துல யாரையும் சேர்ந்து சுத்த வேணாம்னு சொல்லுங்க. நீங்க சுத்துறது தான் செட் ஆகல. செட் ஆனனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறோம். முந்தைய செருப்பு போடுறா 2 பேரும்.